கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், பூரிய சொத்துல வந்து மகளுக்கு பங்கு இல்லைன்னு சொல்றாங்களா? உனக்கு தான் கல்யாணத்துல நகை போட்டமே, சொத்து முழுக்க அவங்க கூட பிறந்தவங்களுக்கு மட்டும் தான். வாங்க சட்டம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். இது போன்ற சட்ட விழிப்புணர்வுக்கு கிரீன் ஆப்பிள் லீகல் வைஸ் ஃபாலோ பண்ணுங்க. இது டவுட் இருந்தா டைரக்ட் மெசேஜ் ஆர் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லீகல் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது சட்டப்படி இந்த வாழ்ச்சியுரிமை சட்டம் சட்ட திருத்தம் 2005 பிரிவு 6 கீழே வந்து மற்றும் உச்சநீதிமன்ற வரலாற்று சிறப்புமிக்க வினிதா சர்மா தீர்ப்பின்படி, அதாவது மகன்களை போலவே மகளுக்கும் பிறப்பிலேயே பூரிய சொத்துல வந்து சம பங்கு உண்டுன்னு சொல்லுது. உங்கள் தந்தை வந்து உயிரோடு இருந்தாலும் சரி அல்லது 2005 முன்னாடியே இருந்தாலும் சரி, உங்கள் திருமண நிலையை காரணம் காட்டி பூரை சொத்தின் உரிமையை வந்து யாரும் மறுக்க முடியாது. அப்படி பங்கு தர மறுத்தா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த சொத்து வந்து பூரை சொத்தானு ஆவணங்களை சரி பார்க்கணும். ரெண்டாவது வந்து பேரண்ட் டாக்குமெண்ட், பட்டா, சிட்டா, ஈசி இது போன்ற டாக்குமெண்ட் வந்து சேகரிக்கணும். மூன்றாவதாக உங்களுக்கு பங்கு தர மறுத்தால் வழக்கறிஞரை வச்சு லீகல் நோட்டீஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து அனுப்பலாம். இறுதியாக இதுல அவங்க உடன்படிக்கை இல்லைன்னா சிவில் கோர்ட்ல வந்து சூட் ஃபார் பார்ட்டிஸை வழக்கு தாக்கல் செஞ்சு உங்க பங்கை பெற்றுக் கொள்ளலாம். இதுல கொஞ்சம் எக்ஸப்ஷன் இருக்கு. என்னன்னா டிசம்பர் 20, 2004 முன்பாகவே முறைப்படி, அதாவது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதியப்பட்ட பாகப்பிரிவினை ரிஜிஸ்டர் பார்ட்டிசியன் டீட் நடந்தால் மட்டுமே அதை தட்டி கேட்க முடியாது. வாய்மொழி பிரிவினை செய்திருந்தா அது செல்லாது. தனிப்பட்ட கருத்து என்னன்னா, பெண்களுக்கு சீர்வரிசை தருவது அவங்க சொத்துரிமைக்கு மாற்றாகாது. உங்கள் குடும்ப பூரிய சொத்தில் உங்க சம பங்கை விட்டுக் கொடுக்காதீங்க. உங்கள் உரிமை மறுக்கப்பட்டால் நீதிமன்றம் மூலம் வழக்கு தொடர்ந்து உங்கள் உரிமையை நிலைநாட்டுங்கள். இது போன்ற துல்லியமான சட்ட விழிப்புணர்வுக்கு கிரீன் ஆப்பிள் லீகல் வைஸ் ஃபாலோ பண்ணுங்க.